இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா ஈவினிங் குழந்தைங்களுக்கு இல்லைன்னு பெரியவா எல்லாருக்குமே ஒரு ஸ்நாக்ஸ் அவளும் ரவையும் வச்சு இது வந்து நைஸ் அவல் ஒரு இந்த அளவு போட்டிருக்கேன். அதே அளவு ரவை போட்டாச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு டம்ளர் தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். 10 நிமிஷம் ஆயாச்சு. நல்லா ஊறி இருக்கு பாருங்க. நல்லா ஊறி இருக்கு. அதை நல்லா கைனாலேயே நல்லா பசஞ்சு விட்டுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு கேப்சிகம். இதில் வெங்காயம் கிடையாது, அதனால் கேப்சிகம் போட்டிருக்கேன். வெங்காயம் இல்லாத சமையல்னா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து சோடாப்பூவோ பேக்கிங் பவுடரோ சேர்க்க மாட்டேன், அப்படியே போடலாம். நல்ல டேஸ்ட்டாக மொறுன்னு இருக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போது அதில் எண்ணெய் போடலாம். கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போடணும் கிடையாது, கொஞ்சமாக போட்டால் போதும். எண்ணெய் சூடாகட்டும். இப்போது எண்ணெய் சூடாயாச்சு. நம்ம வடை மாதிரியும் தட்டி போடலாம், இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடலாம். இந்த மாதிரி போடலாம். நல்லா மொறுன்னு ஆயாச்சு பாருங்க. வெளியில் நல்லா மொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாப்பிட்டாகவும் இருக்கும். மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு பார்ப்போம்.